بسم الله الرحمن الرحيم. أن الحارثة بن هشام رضي الله عنه سأل رسول الله صلى الله عليه وسلم فقال ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் فقال يا رسول الله كيف يأتيك الوحي, உங்களுக்கு வஹி எப்படி வரும் என்பதாக ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அஹ்யானா யத்தீனி மிஸ்ல சல்சலத்தில் ஜரசி, வஹி எனக்கு சில நேரம் மணியோசையை போன்று எனக்கு வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். வஹுவ அஷத்துஹு அலைய, இந்த மணியோசையை போன்று எனக்கு வஹி வருகிற சமயத்தில் அது எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். வ அஹ்யானன், சில நேரம் யதமஸ்ஸலு லியல் மலகு ரஜுலன், மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வருவார்கள். ஃபயுகல்லிமுனி, என்னிடத்திலே பேசுவார்கள். மனிதர்கள் ரூபத்தில் மலக்குமார்கள் வந்து எனக்கு வஹியை அறிவித்து விட்டு செல்வார்கள். மணியோசையை போன்றும் மனிதர்கள் மூலமாக மலக்குமார்கள் வந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை அறிவித்து விட்டு செல்வார்கள். قالت عائشة رضي الله عنها, عائشة رضي الله عنها கூறுகிறார்கள், وَلَقَدْ رَأَيْتُهُ يَنْزِلُ عَلَيْهِ الْوَحْيُ فِي الْيَوْمِ الشَّدِيدِ الْبَرْدِ, ரொம்ப குளிர்ச்சியான நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் போது நான் பார்த்திருக்கிறேன். وَإِنَّ جَبِينَهُ لَيَتَفَسَّدُ عَرَقًا, ரொம்ப குளிர்ச்சியான நாள்ல வஹி இறங்கும், ரொம்ப கடும் குளிரா இருக்கும். அந்த நாள்ல வஹி இறங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியிலிருந்து வியர்வை சொட்டும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வஹீனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்ததற்கு தான் வஹி என்று சொல்லப்படும். வஹி என்பது மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதை நாம் யோசிக்கவும் கூடாது. அதை யோசித்து பார்ப்பதற்கு உண்டான இஸ்லாத்தில் எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏனென்றால் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிரமத்தை மேற்கொண்ட பிறகுதான் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் கிடைத்திருக்கிறது என்பதை நம்ம இந்த ஹதீஸில் நம்மால் புரிய முடிகிறது. எனவே நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் சொன்னதையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் எடுத்து நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஊது பி கலிமாத்தில்லாஹி தம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா خلق. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி ولا في السماء وهو السميع العليم. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك. سبحان ربك رب العزة عما يصفون.